ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியேட் பேப்பர் 6 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ரிவிஷன் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அப்புறம் இது வரைக்கும் நான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து பெருசாக நான் பார்க்காம இருக்கேன். இனிமேல் வந்து நான் பார்த்தாலும் கொஞ்சம் அட்லீஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்காச்சும் ஒரு லெவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் இதில் பாஸ் பண்ணுற லெவலுக்காச்சும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லா, காஸ்டிங், டைரக்ட் டேக்ஸ், அந்த பேப்பர் 7 இதெல்லாம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸை நார்மலாக பார்த்தா கூட ஓகே. பட் எல்லா சப்ஜெக்ட்டும் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட்டில் ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் எடுக்கிற லெவல் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து இங்கே ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நினைக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஓகே, சரி, நான் ஒன்று சொல்கிறேன். கொஷின் பேப்பர் டஃப்பாகவே இருந்தாலும் சரி, என்ன ப்ரோ நெகட்டிவாக சொல்ல நினைக்காதீங்க. கொஷின் பேப்பர் டஃப்பாகவே இருந்தாலும் பசங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னென்னா 2 ஹவர்ஸில் எக்ஸாமை வந்து ஒன்றுமே தெரியலன்னு மூடி வச்சு வரீங்க, ஃபெயில் ஆடுறீங்க. அதுதான் பிரச்சனைங்க. அந்த தப்பை ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க. கொஷின் பேப்பர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது டஃப்பாக இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பயப்படுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பயப்படக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓகே, எதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. யாராவது இப்படி வந்துச்சு என்ன பண்ணுறது அப்படி வந்து சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்கிறத வந்து கேட்காதீங்க. எக்ஸாமில் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போகிறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ட்விஸ்ட்டாக இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பாஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட் கொஷின் பேப்பர் டஃப்பாகவே இருந்தாலும் அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து அங்கே கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் சீக்கிரமாக வந்து பாஸ் ஆகிருக்காங்க. எந்த ஒரு ஸ்டூடெண்ட் கொஷின் பேப்பர் டஃப்பு அந்த இடத்துல வந்து கை வைக்க முடியல, இது ஏதோ புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சி அப்படியே மொத்தமாக விட்டுட்டு வராங்களோ அவங்க ஃபுல்லாமே ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி நீங்கள் நல்லா நான் சொன்ன மாதிரி பிளானில் எஃபோர்ட்டை போட்டுருங்க. எஃபோர்ட்டை போட்டுட்டு அங்கே ஏதாவது வந்து சின்னது மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது ப்ரோ, இது மாற்றிருக்கு ப்ரோ, இது வேறு மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னா என்ன இருக்குது போது இப்போ இன்சூரன்ஸ் கிளைமெண்ட் இருக்குது, ஒரு பெருசாக ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னா ஏதோ ஒரு தெரியாத ஒரு டேட்டா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ கீழே அந்த மாதிரி சம் வரும்போது நீங்கள் நோட்ஸ் மாதிரி கொடுத்துடணும். சரிங்களா? இப்போ இந்த கேஸில் வந்து இப்படி இருக்குது, இந்த டேட்டா வந்து மிஸ் ஆகிருக்கு, ஸோ அதனால் நான் இப்படி அசியூம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி ஏதாவது சம்திங் உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் அங்கே கொடுக்க ட்ரை பண்ணணும். ஆனால் பசங்க அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு புதுசாக ஒரு சம் இருக்குது அப்படிங்கும் போது அதை வந்து எதுக்கு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுறோம். அப்போ ஸ்டெப்பான கூட கிடைக்காம போயிடுது. கரெக்டுங்களா? அப்போ ஃபெயில் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி மைண்ட் பண்ணிக்காதீங்க. கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த இடத்துல வந்து உங்கள் பெஸ்ட்டை கொடுத்து நீங்கள் பாஸ் பண்ணிக்க முடியும். இஸ் இட் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா எஸ், இட்ஸ் பாசிபிள். இது வரைக்கும் எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? சரிங்களா? பெஸ்ட்டை கொடுக்கணும். சம்திங் கொஞ்சமாச்சும் அங்கே வந்து இருக்கணும். அது ஒன்றுமே தெரியலன்னு சொன்னால் மூடி வச்சு வந்துட்டேன். ஏன் ஃபார்முலா சொல்லலாம்ல? ஏன் அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் நோட்ஸ் கொடுத்துட்டு எனக்கு இந்த டேட்டா இருந்துச்சு, ஸோ இதை நான் அசியூம் பண்ணி நான் எடுத்திருக்கேன் அப்படி தான் ஒன்று சொல்லலாம்ல? அட்லீஸ்ட் அதுக்காச்சும் மார்க் கிடைக்குமே. சம்மந்தமே இல்லைனாலும் அது ரிலேட் பண்ணி தான் நீங்கள் சொல்ல வரீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் சும்மா பிளாங்காக விட்டோம்னா மார்க் இருக்காது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ப்ரிப்பரேஷன் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? யார் இப்படி வந்துடும் சொல்கிறாங்க, அப்படி வந்து சொல்கிறாங்க, எதை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை ஃபேஸ் பண்ணிடலாம், உங்களால் முடியுங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது கேளுங்க. அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, எதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மாடல் நம்பர் புக்கை மாடல் நம்பர் 1 ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு 1.2 கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு 1.2 முடிச்சிட்டிங்கன்னா தியரி, 1.3 ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா மேபி சம் பாயிண்ட் ஆஃபில் கேட்கலாம். ஓகேங்களா? 1.4ங்கிறது ஜஸ்ட்டு கம்ப்ளீட்டான ஒரு பேசிக் கான்செப்ட், ஃபுல்லாக ஒரு கிளான்ஸு. 1.5ங்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிளான்ஸு. இதெல்லாம் முடிச்சிருங்க. ஓகே, முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா 1.7 போயிருங்க. டேரெக்டாக 1.5 முடிச்சுட்டு டேரெக்டாக 1.7 போயிருங்க. 7 போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரையல் பேலன்ஸு, அடுத்து அந்த சைடு வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸு, டெப்ரிஷியேஷன் எல்லாமே பேக் டு பேக் அப்படியே படிச்சிடலாம். பேக் டு பேக் அடுத்தடுத்து அப்படியே இருக்குது. அதாவது அப்படியே நீங்கள் படிச்சிருங்க. ஏன்னா அதெல்லாம் சம் கேட்டகரி. ப்ரோ நான் எரர் விடலான்னு இருக்கேன். நீங்கள் எரர் விடலான்னு நினச்சிங்கன்னா அது நல்லது கிடையாது. பார்த்துட்டு போகிறது நல்லது. ஓகேங்களா? விடலான்னு நினச்சிங்கன்னா நல்லது கிடையாது. பார்த்துட்டு போகிறது நல்லது தான் நான் சொல்வேன். ஓகே, சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மாடல் நம்பர் 3 வந்துடுங்க. மாடல் நம்பர் 1.8 முடிச்சா மாடல் நம்பர் 3 வந்துடுங்க. 3ல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, சிங்கிள் என்ட்ரி இருக்குது, அப்புறம் அந்த என்பிஓ இருக்குது. இந்த 3 சாப்டரில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் 3மே இம்பார்ட்டன்ட் தான். இதில் அது இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்ல முடியாது. இப்போ 3ல் வந்து நீங்கள் என்பிஓ விட்டுட்டு போகிறீங்க, உங்கள் நேரத்துக்கு என்பிஓ கிட்ட என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் வந்து 3 சாப்டருமே வந்து கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சம பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும். ஓகேங்களா? அந்த சாப்டரை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எடுத்துனவே டேட்டா சம்குள்ளே போகாமல் அதோட ஃபார்மெட்டு, அதோட மீனிங்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக வந்துருக்கும். ஓகே, ஸோ அதனால் மாடல் நம்பர் 3 வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ்க்கானது. ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. மாடல் நம்பர் 3 இந்த சம் அந்த சம்லாம் இல்லை, இந்த சாப்டரே மெயின். டோட்டலாக மாடல் நம்பர் 3 ஃபுல்லாக மெயின். மாடல் நம்பர் 3ல் நீங்கள் ஒரு டாப்பிக்கை மிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமில் அந்த கொஷின் பேப்பர் அதை கேட்டால் கூட உங்களுக்கு ஏதோ டஃப் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் எல்லாமே பார்த்துட்டு போயிருங்க அப்படின்ட்டு. ஓகே, மாடல் நம்பர் 3 நான் முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னா இப்போ மாடல் நம்பர் 2 பாருங்கள்.
மாடியூல் நம்பர் 2ல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கன்சைன்மெண்ட்டுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் சும்மா ஜஸ்ட் லைக் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மெயினாக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கன்சைன்மெண்ட்டுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க, செக்ஷன் இ போயிருங்க டேரெக்டாக. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, முடிச்ச உடனே செக்ஷன் இ போயிருங்க. செக்ஷன் இ போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மாடியூல் 5, 6, 7, 8 இருக்கா? மாடியூல் நம்பர் 6 நிறைய பேர் வந்து பிரான்ச் அக்கௌண்ட், டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட் விடலாம்னு நினைப்பீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், பிரான்ச் டிபார்ட்மெண்ட் விட்டவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அதை வந்து நீங்கள் கஷ்டமாக பார்க்குறீங்க. பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் வாட்டுங்கிற மீனிங்கை புரிஞ்சுட்டு போனாலே போதும். நீங்கள் என்ன ஜேர்னலாக படிக்க போகிறீங்க, ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கிட்டால் போதுமே. ஓகே, நீங்கள் ஈஸியாக சொல்லிடுங்க ப்ரோ நீங்கள் நினைக்கலாம். சரி, அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறதா இருக்குது. இதே சம்ம நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். எனக்கு அந்த கம்ஃபர்டபுள் கஷ்டமாக ஃபீல் ஆனது கிடையாது. நான் வந்து டேரெக்டாக ஜேர்னல் பார்க்க மாட்டேன். டேரெக்டாக நான் ஃபார்மெட்டை பார்த்துட்டேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி நான் சொல்கிறேன். புரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸி. ப்ரிப்பேர் பிரான்ச் அக்கௌண்ட். அப்போ பிரான்ச் அக்கௌண்ட்டில் என்ன ஃபார்மெட் பண்ணணும், அவ்வளோதானே. பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் என்ன ஃபார்மெட், அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸ்டாக் சம்மந்தப்பட்டது பற்றி மட்டுமே சொல்கிறது ஸ்டாக் அக்கௌண்ட்டு, கேஷை பற்றி மட்டுமே சொல்கிறது பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட்டு. சரிங்களா? இவ்வளோ தான். ஈஸியாக நினச்சா ஈஸி, ஜேர்னல் எல்லாத்தையும் படிச்சுட்டு போனால் கஷ்டம். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஸோ மாடியூல் நம்பர் 6. அதனால் மாடியூல் நம்பர் 6ல் நான் பிரான்ச் விடலான்ருக்கேன் ப்ரோ. நீங்கள் பிரான்ச் விடலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் பிரான்ச்சை படிச்சுட்டு மட்டும் போங்களேன். உங்கள் நேரத்துக்கு ஒரே பெரிய சம்மா 14 மார்க் கேட்டாங்கன்னா அடிச்சது ஜாக்பாட்டு நமக்கு. சரிங்களா? அதே நீங்கள் பார்க்காம பார்த்தீங்கன்னா மார்க் போனது தான், 14 மார்க் போயிடும். ஓகே, அதுக்கு தான் நம்ம சொல்கிறது. சரிங்களா? அதனால் மாடியூல் நம்பர் 6 முடிச்சிருங்க. முடிச்சுட்டு மாடியூல் நம்பர் 8 போயிருங்க. மாடியூல் நம்பர் 8ல் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 6 to 7 சம்ஸை நல்லா பார்த்துருங்க. சரிங்களா? பார்த்துட்டு பாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் ஹையர் பர்ச்சேஸோட சம்ஸ் பார்த்துருங்க. போதும். அதுக்கு மேலே வேணாமா ப்ரோ? அதுவே போதும். அதுவே அதிகம் தான் அப்போனா சொல்ல போனால் ஹையர் பர்ச்சேஸ்க்கு. ரைட்டு. அடுத்து மாடியூல் நம்பர் 7 இன்சூரன்ஸ் கிளைம். இன்சூரன்ஸ் கிளைம் புக் சம்ஸ் மட்டும் பார்த்தா போதும் ப்ரோ. புக் சம்ஸ் இந்த புக்கை தாண்டி நீங்கள் 2016 சிலபஸில் இருக்கக்கூடிய இல்லைனா பாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸும் பார்த்துட்டு போகணும். அதுதான் நல்லது. எங்கன்னா மாடியூல் நம்பர் 7க்கு. அப்போ மாடியூல் நம்பர் 6 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மாடியூல் நம்பர் 8 முடிச்சிட்டோம். மாடியூல் நம்பர் 7க்கு வந்து நம்ம புக்ஸை மட்டும் பத்தாது, பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக அதையும் பார்த்துட்டு போயாச்சு. கடைசியாக மாடியூல் நம்பர் 5 லீஸ் அக்கௌண்டிங். லீஸ் அக்கௌண்டிங் பொறுத்த மட்டும் புக்கில் இருக்கக்கூடிய சம். சரிங்களா? புக்கில் இருக்கக்கூடிய சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. நோட் தட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொன்று சொல்கிறேன். நிறையா பசங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டடி மெட்டீரியல் 2022 வாங்கியிருப்பீங்க புக்கு. அந்த புக்கில் இருக்கக்கூடிய சம்மில் பார்த்தீங்கன்னா லீஸ் அக்கௌண்டிங்கில் பெருசாக சம்மே இருக்காது. இப்போ ரிவைஸ்டு ஸ்டடி மெட்டீரியல் இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன மெட்டீரியல்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் வச்சு படிங்க. சில பசங்க வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் புக் வாங்கினேன் ப்ரோ, அந்த புக் வச்சு படிச்சேன்னா லீஸ் அக்கௌண்டிங்கில் சம்மே இருக்காது, அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. இவ்வளோ சம் மட்டும் பார்த்தா போக மாட்டேன், அப்படி கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தராச்சும் 2022-23 புக் வாங்கியிருப்பீங்க. ஸோ இமீடியட்டாக வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா ரிவைஸ்டு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. அந்த மெட்டீரியலில் வந்து லீஸ் அக்கௌண்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்ஸ் ஆடாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். சரியா? தட்ஸ் ஆல். இந்த ஆர்டரில் வந்துட்டிங்களா? இந்த ஆர்டர் முடிச்சக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த ஆர்டர் முடிச்சோன்னா மாடியூல் நம்பர் 4 போயிருங்க. இப்போ இந்த ஆர்டர் முடிச்சக்கப்புறம் மாடியூல் நம்பர் 4 போயிருங்க. மாடியூல் நம்பர் 4ல் அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட்டு, டெத்து. ஓகே, மாடலுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா என்ன, கெய்னிங் ரேஷியோனா என்ன, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் ஃபார்மெட் என்ன, பேலன்ஸ் ஷீட்டில் எதெல்லாம் போடுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஃபார்மெட் என்ன, இப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. மாடலுக்கு 3 சம் போட்டால் கூட போதும். மாடலுக்கு 3 சம் போட்டால் கூட 9 சம் ஆச்சு. சரிங்களா? மாடலுக்கு 3 சம் போட்டால் கூட போதும், 9 சம் ஆச்சு. ஏன்னா வாட் இஸ் வாட்டுங்கிறத தெரிஞ்சுக்கணும்ப்பா. நிறைய பசங்க என்ன பண்ணுறீங்க, பார்ட்னர்ஷிப்பாக மொத்தமாக விட்டுட்டு போயிருங்க. அப்போ பார்ட்னர்ஷிப்பாக மொத்தமாக விட்டுட்டு போகும்போது அங்கே ஒன்றுமே தெரியாமல் 0% நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ நல்லா படித்த டாபிக் சொதப்பும் போது இந்த பார்ட்னர்ஷிப் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டாலே வந்து நல்ல ஃபார்மெட்டுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். அதுபோக கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. இது என்ன பெரிய கஷ்டம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் ஃபார்மெட்டை மட்டும் ஆர்டர் வைஸ் வச்சுக்கோங்க. பை பேலன்ஸ் பிபைடி, பை கேபிட்டல் புதுசாக வரவங்க கேபிட்டல் கொண்டு வந்தாங்க, பை ஜென்ரல் ரிசர்வ், பை குட் வில், பை ரீவேல்யூஷன் ப்ராஃபிட், இதெல்லாம் போட்டாலே உங்களுக்கு ஸ்டெப் மார்க்கும் இருக்குது. பட் இதை போய் நீங்கள் ஏன் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, அதனால் பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது அட்மிஷன் ஒரு 3 மாடல். ஓகேங்களா? குட்டி குட்டி சம்மா பார்க்காம கொஞ்சம் நார்மலாக எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சம்மு. சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா என்ன, கெய்னிங் ரேஷியோனா என்ன, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கம்ப்ளீட்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ 4.1 அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத்து, இந்த 3மே கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு டிஸ்வல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் ஒரே சம் தான் இருக்கும், அந்த ஒரு சம் பார்த்துருங்க. அப்புறம் இன்சால்வன்சி ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ், அதில் ஒரு 2 சம் பார்த்துருங்க. அப்புறம் அமல்கமேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸு, அது பார்த்துருங்க. அமல்கேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்மை கம்பெனியாக மாற்றுறது, இதெல்லாம் வந்து மாடலுக்கு அங்கே இருக்கிறத ஒரு சம் தான் இருக்கும். அதில் ஒரு 3 சம் மொத்தமாக கவர் ஆகும். ஓகேங்களா? அந்த 3 சம் பார்த்து முடிச்சிருங்க. அக்கௌண்டிங் ஆஃப் எல்எல்பி பெருசாக தேவையில்லை. அதேமாதிரி பீஸ்மெல் டிஸ்ட்ரிபியூஷன் பெருசாக தேவையில்லை. பார்ட்னர்ஷிப்பில் இப்படி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. இது ரொம்ப நல்லது உங்களுக்கு. சரிங்களா? அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட்டு, டெத்து, மாடலுக்கு ஒரு 3 சம் பார்த்துட்டு அட்மிஷனில் வந்து மெமரண்டம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஒரு கான்செப்ட் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு போங்க.
சரிங்களா? அப்புறம் டிசொல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு ஒரே ஒரு கான்செப்ட் போதும். இன்சால்வென்சி ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் அந்த கான்செப்ட் போதும். அமல்கமேஷன் கன்வர்ஷனில் வந்து நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா மாடலுக்கே மொத்தத்துக்கே ஒரு சம் தான் சிங்கிளாக கொடுத்துருப்பாங்க. அதிலே ஒரு 3 சம்மை பார்த்துட்டோம்னா முடிஞ்சு. அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எல்எல்பி பெருசாக தேவையில்லைன்ட்டேன். ஃபீஸ் மீல் டிஸ்ட்ரிபியூஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சும்மா ஏனோ தான் பார்த்துட்டு போகக்கூடாது. அட்மிஷனை சும்மா குட்டியாக ஒன்று பார்த்துட்டு குட்டியாக எது பார்க்குறீங்க, எல்லாம் சேர்த்து வச்சு வர மாதிரி பாருங்கள். ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் மெயினாக வரும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் எல்லாம் பார்த்து வச்சு பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ மாடல் நம்பர் 1லேருந்து நான் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிங்க. மாடல் நம்பர் 3 முடிச்சிங்க, 2 முடிச்சிங்க. அப்புறம் வந்து இந்த 6, 8, 7, 5 இப்போ மாடல் நம்பர் 4ல் வந்து முடிச்சிருக்கோம் இல்லையா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து மாடல் நம்பர் அந்த 1.6ல் இருக்கக்கூடிய கேஷ் புக்கு, பெட்டி கேஷ் புக்கு, பேங்க் புக்கு, பிஆர்எஸ் இதை படித்து முடிச்சிருங்க. கடைசியாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வாங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுக்கு மெயினாக வந்து அந்த நம்பர்ஸ் வச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து தியரிட்டிக்கல் உங்களுக்கு கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது. தென் சம் பாயிண்ட் ஆஃப் வியூ சஜஷன் சொல்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா, இதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா பண்ணுறது மேட்டர் கிடையாது. சும்மா ஏனோ தான் மட்டும் சும்மா லைட்டாக ஃபார்மாட்டிங் மட்டும் அந்த நம்பர் மட்டும் பார்த்துச்சுன்னா எம்சிக்யூ யூஸ் ஆகும். மிச்சம் எல்லா சாப்டர் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா இதை தாராளமாக இக்னோர் பண்ணிக்கலாம். ஏன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நீங்கள் என்ன தான் பார்த்துட்டு போனாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு பசங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, ப்ரோ பிரான்ச் வந்து அவ்வளோ ஈஸி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஒன்றும் படிக்காமல் எக்ஸாம் எழுதாமல் நான் இல்லை. அதே இதில் நான் ஃபேஸ் பண்ணதை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. சரிங்களா? நான் வந்து சும்மா வந்து ஈஸின்னு சும்மா ஃபார்மாலிட்டி நான் சொல்லிட்டு போகல. அந்த இடத்துல நான் ஃபேஸ் பண்ணதை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அது நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. பட் நிறைய பசங்க வந்து இந்த பிரான்ச்சை விடணும்னு நினைக்கிறீங்களா? அது விடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது நமக்கு நல்லது கிடையாது ஆக்சுவலாக. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு ஸ்மார்ட்டான பிளான் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரோ இந்த வீடியோவில் அப்படி சொன்னாங்க, தெலுங்கு வீடியோவில் எப்படி சொன்னாங்க, ஹிந்தி வீடியோவில் எப்படி சொன்னாங்க, மலையாள வீடியோவில் எப்படி சொன்னாங்க, அதை சொன்னாங்க இதை சொன்னாலும் நீங்கள் பார்க்க வேண்டாம். நான் சொல்கிறது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு சொல்லும்போது நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான் வந்திருக்கும். உங்களோட மென்டார் ஒருத்தரை வச்சுக்கோங்க. அந்த மென்டார் சொல்கிற வழியில் நீங்கள் போங்க. உங்களுக்கு என்றைக்குமே ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். அது நானாக தான் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. யாரானாலும் இருக்கலாம். அவர் ஒருத்தர் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளானா நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறத இந்த பிளானுக்குன்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பிளானுக்கு வந்து எல்லாரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். பிளான் வந்து சொல்கிறதுக்கு வந்து ஒருத்தர் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி மட்டும் நல்லா பாருங்கள். நம்ம என்ன சொன்னது வந்து அதுதான். கொஸ்டின் பேப்பர் டஃபாகவே இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்கிறத நான் சொல்லிட்டேன். தேவையில்லாமல் இந்த இன்பிட்வீனில் வந்து இப்படி வந்துருச்சுன்னா அப்படி வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களோட எக்ஸாமுக்கான ஃபோக்கஸை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அந்த ஃபோக்கஸ் வந்து அது மட்டும் இருக்கட்டும். இந்த தேவையில்லாத பீப்புள்ஸை லைஃப்லேருந்து இக்னோர் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர்ஸ் கொடுக்குறவங்கள அவங்கள கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுருங்க. சரிங்களா? அவ்வளோதான். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறத கேளுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் பிளான் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ப்ரோ என்னதான் நான் இதை பார்த்துட்டு போனாலும் கொஸ்டின் பேப்பர் அப்படி இப்படின்னு வந்துருச்சா என்ன ப்ரோ பண்ணுறது? நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல உங்கள் ப்ரெசன்ஸை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுமே கொடுக்காம நீங்கள் ட்ரை பண்ணால் தான் மார்க் போயிடும். ஏதாவது சம்திங் வந்து அது ரிலேட் அந்த ஃபார்மட்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் அந்த நோட்ஸ் அசியூம் பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு மார்க் கிடைக்குதுங்கிறத நான் சொல்கிறேன். அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். சரிங்களா? பார்க்கலாம்.